Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா motion in one dimension chapter, அதாவது class 11ல உள்ள chapter பார்க்க போறோம் physicsல, and அதோட formula list plus theory full chapter in தமிழ் பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை first time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே யா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னா motion in one dimension. இந்த சாப்டர் பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். rest and motion. Okay, so what is rest and what is motion? First வந்து rest னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாம இருக்கு, அதாவது ஸ்டேஷனரி பொசிஷன்ல இருக்கு. this is rest. Okay, so stationary positionல not moving அப்படினா உங்களுக்கு rest ன்னு சொல்லுவோம். so stationary positionல இருந்தா it is rest. and motion னா the object is moving, so the object is moving னா அத நம்ம motion சொல்லுவோம். so rest motion உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். next பார்க்க போறது distance and displacement. what is distance, what is displacement? okay, so distance and displacement னா என்னன்னா the total path length தான் நம்ம distance னு சொல்லுவோம். okay, for example total path length. okay, a இருக்கு and b இருக்கு, இதுக்கு போகக்கூடிய path length, total path length என்னங்கறத the path length is called as the distance. and but displacement னா என்னன்னா shortest distance traveled. okay, so shortest distance traveled is your displacement. shortest distance traveled is your displacement. for example இங்கே a to b இருக்கு, a to b நீங்கள் இப்படி போகலாம் அல்லது இப்படி போகலாம் and இப்படியும் போகலாம். இதில் வந்து இப்படி போகிறதுக்கு உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஆகுது and இதுக்கு 6 கிலோமீட்டர், பட் டேராக போனால் 3 கிலோமீட்டர் தான் ஆகுது. ஸோ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னா a to b இப்படி டேரெக்டாக போகிறது, தட் இஸ் 3 கிலோமீட்டரில் போகிறது. திஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுதான். ஸோ இந்த இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இது. அண்ட் பட் ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரெண்டு ஈக்குவல் பாயிண்ட் கிடைக்கல, அதாவது போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஆப்வியஸ்லி 0. ஓகே, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ வாட் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஸோ இதில் நீங்கள் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இங்கே இந்த பர்டிகுலர் பாயிண்ட்னா 3 கிலோமீட்டர் ப்ளஸ் 3 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர், 10 kilometer is your distance, because இங்கே once நீங்கள் போயிட்டு and again you are returning, but displacement is the shortest path or distance traveled. okay, yeah, that's it. next பார்க்க போகிறது என்னன்னா speed and velocity. okay, next concept is speed versus velocity. so what is speed, what is velocity? speed na nothing but it is speed is equal to distance by time, distance divided by time. okay, distance divided by time. and இதுக்கு velocity is nothing, distance பதிலா you need to put displacement divided by time. and இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மீட்டர் per second or மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ், இதுக்கும் அதே மாதிரி தான் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா LT இன்வெர்ஸ், இதுக்கும் LT இன்வெர்ஸ். ஓகே, ஸோ ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ் பை டைம் அண்ட் வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா, this is the important concept you have to learn before entering into this lesson. okay, next uniform speed, non-uniform speed. uniform speed na ஒரு particular speed, constant speed. uniform speed na ஒரு constant speed. for example ஒரு graph இருக்கு, இது uniform speed. okay, யூனிஃபார்மாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. okay, ஒரு particular டைம்க்கு ஒரு டிஸ்டன்ஸ்க்கு ஒரு particular டைமில் ஒரு டிஸ்டன்ஸ். okay, this is uniform speed. இதே இது நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்னா ஸ்பீட் வந்து யூனிஃபார்மாகவே இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. it will be not constant, அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எடுக்கையில் இட் வில் பி இப்படி இருக்குது. அண்ட் திஸ் இஸ் யூனிஃபார்ம் ஸ்பீட், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இதில் இருக்குது, பட் திஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஓகே, யா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, வெயிட் அ செகண்ட். யா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட். வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட்? ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் பற்றி பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னதுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் divided by total time taken. total distance traveled divided by total time taken. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா. ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதில் நம்மளுக்கு நிறைய கேசஸ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸ் நம்பர் 1. கேஸ் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது, தட் இஸ் ஒரு 3 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, D1 D2
d1 d2 and d3 எடுத்துக்கோங்க and d1 ல travel பண்ற velocity v1, d2 க்கு v2 and d3 க்கு velocity v3 and time at d1 வந்து t1, time வந்து இந்த distance cover பண்ணதுக்கு t2 and இதுக்கு t3. இதுக்கு உங்க average speed கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் இது பண்ணுறது என்னென்னா இந்த எல்லா டிஸ்டன்ஸுமே ஈக்குவல் தான். அதாவது d1 is equal to ஈக்குவலாகவும் இருக்கலாம் அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அன்ஈக்குவல் கேஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஈக்குவல் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நம்ம என்ன எழுதுனா வி ஆவரேஜ். ஸோ வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ். ஆஸ் டோல்ட் ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னென்னு பாருங்கள். டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் d1 plus d2 divided plus d3 divided by time. Time taken is t1 plus t2 plus t3. ஓகே, இதை நம்ம எழுதியாச்சு. அண்ட் அது போக இன்னொரு இந்த ஃபார்மேட்டில் எழுதணும், இன்னொரு ஃபார்மேட்டில் எழுதலாம். as told v average is equal to d1 plus d2 plus d3 divided by t1 plus t2 plus t3. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அண்ட் தட் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் டோல்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னா வெலாசிட்டி அட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு d1 by t1. அதே மாதிரி வெலாசிட்டி அட் செகண்ட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு d2 டிவைடட் பை t2 அண்ட் வெலாசிட்டி அட் தேர்ட் பாயிண்ட் வில் பி ஈக்குவல் டு d3 டிவைடட் பை t3. ஸோ அதுக்கு பதிலாக ஜஸ்ட் t1க்கு பதிலாக d1 by v1 போடுங்க. ஸோ t1 என்னாகும், t1 will be equal to d1 by இந்த v1 கீழே வந்துடும் and இந்த t1 மேலே போயிடும் and t2 equal to d1 divided by v2 and t3 is equal to d2 divided by v2 and t3 equal to d3 divided by v3. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் d1 plus d2 plus d3 divided by just d1 by v1 plus d2 by v2 plus d3 divided by v3. Okay, concept clear? Yeah. Again நான் சொல்கிறேன் பாருங்கள், v average will be equal to உங்களுக்கு என்ன ஆகும்னா மேலே ஒரு d1 plus d2 plus d3 இருக்குது and again கீழே உங்களுக்கு d1 plus v1 d1 divided by v1 plus d2 divided by v2 plus d3 divided by v3 இருக்குது. ஓகே, யா. அண்ட் ஃபர்தர் கான்செப்டில் நீங்கள் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம். இஃப் வி சிம்பிளிஃபைட் திஸ், இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஆர் எல்ஸ் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாமல் இருக்கீங்கன்னா இஃப் இன்னொரு கான்செப்டில் என்ன ஆகும்னா இஃப் d1 is equal to d2 is equal to d3 எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக கவர் ஆயிருந்தா what will happen is v average என்ன ஆகும்னா it will become d plus d divided by கீழே உங்களுக்கு d by v1 plus d by v2 plus d by v3 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா d plus d வந்து உங்களுக்கு 3d ஆயிரும் அண்ட் கீழே எல்லாத்துக்கும் பதிலாக அந்த d காமனாக எடுத்துட்டா உங்களுக்கு 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 ஆயிரும். ஸோ dd gets cancelled. அப்போ உங்களுக்கு v average will be 3 divided by 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 இருக்கும். ஓகே, ஸோ that's it. v average will become 3 divided by 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3. இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதுனா 3 divided by v1 v2 plus v2 v3 plus v3 v1 divided by v1 v2 v3 வரும். v1 v2 v3 and இதை நம்ம மேலே கொண்டு போனோம்னா what will happen, I'm rubbing this so it will go up. denominator வந்து numerator போயிடும். so 3v1 v2 v3 this is your average speed if என்னது d1 is equal to d2 is equal to d3 is equal to d. okay, that's it. and next case number 2, second case பாருங்கள். கேஸ் நம்பர் 2 இதே மாதிரி நம்ம 3 இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதே இது ஃபார் n ஸ்பீட்ஸ் n டிஃபரெண்ட் ஸ்பீட்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் n டிஃபரெண்ட் ஸ்பீட்ஸ்க்கு நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் n டிவைடட் பை v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 up to just கவுண்ட் பண்ணிக்கோங்க 1 by vn. எப்போ 1 and only if distance d1 d2 is equal to dn is equal to d எல்லா டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸஸ் அப்ளிகபிள். ஓகே, அண்ட் n by v average. ஸோ v average கிடைக்கணும்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, யா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேஸ் நம்பர் 3. ஓகே,
கேஸ் நம்பர் 3 என்னென்னா நம்ம பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ் தெரியலை. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேஸில் டைம் தெரியலை. இஃப் டைம் இஸ் நாட் நோன், ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து நம்மளுக்கு கேஸ் நம்பர் 1ல் டைம் இஸ் நாட் நோன். ஸோ டைம் நாட் நோன்கிற கேஸில் நம்ம என்ன எழுதணும், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணோம். பட் கேஸ் நம்பர் 3ல் நம்மளுக்கு என்ன தெரியல, டிஸ்டன்ஸ் இஸ் நாட் நோன். ஓகே, நோட் திஸ், டிஸ்டன்ஸ் இஸ் நாட் நோன். ஓகே, சேம் ஃபார்முலா தான். That is velocity is equal to distance by time போட்டுட்டு அதில் வந்து distance கண்டுபிடிங்க. So distance will be obviously velocity into time. So இதை வச்சு substitute பண்ணிக்கலாம். Okay, if distance is not known, that is case number 3. Distance is not known. Distance is not known. Okay, distance is not known. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பாருங்கள், ஜஸ்ட் பாருங்கள். V average will become, V average is equal to, as told நம்மளுக்கு total distance divided by total time taken. Okay, total distance divided by total time taken. அப்போ என்ன வரும், it will be d1 plus d2 plus d3 divided by t1 plus t2 plus t3. ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். and then அது போக நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் distance நம்மளுக்கு தெரியாது. therefore what will happen, velocity is equal to distance by time. அப்போ distance equal to d1 equal to v1 t1. similarly d2 is equal to v2 t2 and d3 is equal to v3 t3. புரியுதா உங்களுக்கு எப்படி எழுதணும்னு? இதே மாதிரி velocity at first position equal to distance by time and velocity at second is equal to d2 divided by d2 and அதே மாதிரி velocity at 3 is equal to d3 divided by 3. okay, hope இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I am writing this again. V average is equal to, பாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, d1 plus d2 plus d3 divided by t1 plus t2 plus t2 plus t3. and as told d1 is equal to v1 t1, d2 is equal to v2 t2 and d3 is equal to v3 t3. okay, so இது எல்லாத்தையும் எழுதுங்க. just d1 is பதிலா v1 t1 plus v2 t2 plus v3 t3 divided by t1 plus t2 plus t3. எழுதியாச்சா? yeah, that's it. this is all about average speed. and இதிலே ஒரு கேஸ் இருக்கு. what is that case na, if time in the time மூணு டைம் t1 t2 t3 மூணுமே is equal to t னா என்ன ஆகும்? so as told we know that V average is equal to d1 t1 plus d2 t2 plus d3 t3. I'm sorry, so sorry, d1 கிடையாது, இங்கே எல்லாமே velocity வரும். okay, I made a mistake, sorry. v1 t1 plus v2 t2 plus v3 t3. okay, and then divided by தான் உங்களுக்கு t1 plus t2 plus t3 வரும். இது எல்லாத்துக்கும் பதிலாக just t போடுங்க. so it will be v1 t plus v2 t plus v3 t divided by t plus t plus t. so it will be 3t. இங்கே t காமனாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு v1 plus v2 plus v3 வந்துடும் and divided by உங்களுக்கு t plus t plus t 3t. so 3 gets cancelled. அப்போ உங்களுக்கு average speed என்னது? average speed will be v1 plus v2 plus v3 divided by 3. அதே மாதிரி தான். okay, yeah, இது வந்து மூணு ஸ்பீடுக்கு. அதே மாதிரி for n different speeds, for n different speeds, if t1 is equal to t2 is equal to t3 is equal to t அப்படின்னா n different speedsக்கு average speed will become v1 plus v2 up to vn வரைக்கும் எழுதிக்கோங்க. okay, tn. okay, இங்கே vn divided by just n, that's it. okay, so this is for n different speeds. next பாருங்க, instantaneous speedனா ஒரு speed at that instant, ஒரு particular instantல நடக்கிறதா நம்ம instantaneous speedனு சொல்லுவோம். so instantaneous speed பற்றி பார்த்தோம்னா it is nothing but velocity of instantaneous speed is just ஒரு limit எடுக்கணும், that's it. okay, this is not that much important. limit del t tends to 0 and del s by del t, that is displacement, differentiation of displacement divided by differentiation of time. okay, that's it. and then velocityல நம்மளுக்கு சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் velocity, நான் யூனிஃபார்ம் இருக்குது. ஆவரேஜ் velocityனா total displacement by total time taken. நம்ம பார்த்தது அப்புறம் பார்த்தது ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் velocity, அதே மாதிரி ஆவரேஜ் velocityனா என்னதுன்னா it is nothing but total, wait, as told average speed நம்ம இப்போ பார்த்தோம். okay, average speed concept படி average speed equal to total distance by total time taken, total distance divided by total time taken, total distance divided by total time taken.
and average velocity is equal to total distance பதிலா just displacement போடுங்க, total displacement divided by total time taken. Okay, so velocity na உங்களுக்கு displacement and speed na it is distance, that's it. Speed na it is distance and velocity na it is displacement. Okay, yeah, that's it. Next பார்க்க போகிறது என்னன்னா acceleration. What is acceleration? So acceleration na என்னதுன்னா change in velocity divided by change in time. Okay, change in velocity or a small change in velocity divided by change in time. எப்படின்னு பார்க்கீங்களா, that is acceleration is equal to dv by dt or differentiation of velocity divided by differentiation of time. Okay, and the next பார்க்க போகிறது average acceleration. So average acceleration படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, acceleration average is equal to as told it is del v divided by del t. So del v பார்த்தீங்கன்னா small change, therefore velocity final minus velocity initial, that is v2 minus v1 or velocity final minus velocity initial is your average acceleration. And then next பார்க்க போகிறது என்னன்னா acceleration ஓட unit of acceleration is பாருங்க already acceleration is equal to velocity by time சொல்லியாச்சு. So velocity oda unit is meter per second and time it is already second. So acceleration oda unit is meter second minus 2 and adoda dimension enna pathina it is lt minus 2. So lt minus 2 is your dimension. Okay, yeah, that's it. And at instantaneous na it's at an instant or particular instant la nadakra acceleration, that is instantaneous acceleration. Instantaneous acceleration பொறுத்து பார்த்தீங்கன்னா it is instantaneous acceleration will be equal to limit del t tends to 0 and it is ஒரு change, small change like that, that's it. Okay, dv divided by dt. Okay, and both are vector quantity. Okay, இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான இதை மறந்துட்டேன் பாருங்கள், speed is a scalar quantity and velocity is a vector quantity. Okay, yes இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, yes c and velocity is a vector quantity. Okay, and similarly speed ku நம்ம distance by time எடுப்போம். So distance is also a scalar quantity, distance divided by time, and velocity is equal to displacement divided by time. Okay, so but distance is also a scalar quantity. பாருங்க, speed scalar, distance scalar, velocity displacement is a vector quantity. Vector quantity க்கு இப்படி ஒரு symbol போடணும், that's it. Okay, yeah, and இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், velocity is change in displacement divided by change in time. So velocity equal to dx by dt. அதே மாதிரி acceleration equal to dv divided by dt, that is change in velocity divided by change in time. Or else இதை நீங்கள் வந்து இந்த I mean to say displacement கான்செப்டில் இருந்தால் d square x by dt square, which means ரெண்டு தடவை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். அதாவது ஒரு தடவை வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சிலரேஷன், அண்ட் அதே இது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா you have to differentiate it 2 times. Okay, that's it. And the next இன்னொரு ஃபார்முலா என்னது இருக்குன்னா, acceleration is equal to velocity into dv divided by dx. Okay, dv to dx இந்த ஃபார்முலா உங்களுக்கு யூஸ் ஆகும் when velocity is given and you need to find acceleration with dv divided by dx உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா. Okay, that's it. ஃபார் இது எப்படி நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு அதை ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கேன் பாருங்கள். உங்களுக்கு 3x ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து 3x ஸ்கொயர் இருக்குது. இதுக்கு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அண்ட் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் யுவர் வெலாசிட்டி அண்ட் வாட் இஸ் யுவர் ஆக்சிலரேஷன் என்னங்கிறத நீங்கள் எப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dx by dt. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா என்னென்னா, differentiation of dx by dt differentiate பண்ணிங்கன்னா it is ஒரு ஃபார்முலா இல்லை, just nx n power 1 nx n plus 1. n னா இதில் பவர், ஸோ இதில் n பவர் வந்து 2, that is 2 into x னா இந்த quantity 3x into n plus 1 னா just I'm so sorry, I am confused. So y equal to 3x square. Okay, so இதை நீங்கள் differentiate பண்ணணும்னா just velocity is equal to
dx divided by dt. Okay, so it is, yeah, nx n minus 1, nx n minus 1. Okay, so இது n minus 1 n plus 1 கிடையாது. Therefore it is n க்கு பதிலா இங்க 3 into n is 2 and x is 3x into n minus 1 னா 2 minus 1 is 1, 2 minus 1 1. அதனால velocity will be 6, 6x is your velocity. இது acceleration னா என்னது? Acceleration is your acceleration is equal to change in velocity divided by change in time. Therefore 6x again differentiate பண்ணா உங்களுக்கு பவர்ல ஒண்ணுமே இல்ல. Therefore 1 into 6x divided by 1 minus 1, 0 தான் வரும் பவர்ல. Therefore I'm sorry, it is 6. Yes, பவர்ல ஒண்ணுமே இல்ல. Okay, so nx n minus 1, it is 6. Acceleration is 6. Hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். x power 0. Okay, so anything power 0 is 1. So 6 into 1 is 6 again. This is your acceleration. So இது மாதிரி differentiate பண்ண nx n minus 1. Okay, nx n minus 1 is your formula for differentiation. Here n is your power and இது அங்க இருக்கிற variable. Okay, so this is all about differentiation. Next என்ன பார்க்க போறோம்னா, yeah, equations of motion. Equations of motion. இதில் நம்மளுக்கு 4 equations of motion இருக்குது. அதில் first equation of motion வந்து relationship between velocity time. Okay, so velocity time relation க்கு நம்மளுக்கு REL ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன். velocity time relation படி பார்த்தோம்னா the formula is v is equal to u plus at. velocityக்கும் டைம்க்கும் ரிலேஷன் கேட்டால் நீ எது எழுதுற? v equal to u plus at. and second relation வந்து distance time relation or displacement time relation or நீங்கள் position time relation சொல்லலாம், or position time relation. இது என்னன்னா, that is s is equal to ut plus half at square. s equal to ut plus half at square. Okay, yeah. next பார்க்க போகிறது என்னன்னா, displacement velocity relation. displacement velocity relation பார்த்தோம்னா, it is v square is minus u square is equal to 2as. v square minus u square equal to 2as. and இந்த மூணு ஈக்குவேஷன் தான் மேஜர். and fourth இது வந்து நம்மளுக்கு காமனாக இருக்காது, but it is used for finding your displacement in nth second. அதாவது உங்களுக்கு ஒரு unknown டைமில் ஃபைண்ட் பண்ணதுக்கு this formula will be useful. that is displacement at nth second is equal to u plus a by 2 divided by a by 2 into multiplied by 2n minus 1. okay, so this is all about equations of motion. First equation of motion is v equal to u plus at. this is the relationship between velocity and time relation. next இருக்குது displacement time, that is s equal to ut plus half at square. that is this is வந்து between displacement and displacement time. next பார்க்க போகிறது வந்து v square minus u square is equal to 2as. this is between that is displacement and velocity. and next இருக்கிறது வந்து displacement in nth second. okay, nth second இருக்க displacement, that is sn is equal to u plus a by 2 into 2n minus 1. okay, இதில் உங்களுக்கு vu என்னலாங்கிறது கன்ஃபியூஸ் வரும், அது நாங்கள் கன்ஃபியூஷன் வரும், அதை எழுதிடலாம். v is your final velocity and u is your initial velocity. Initial velocity. next is your, what is that? next is your, yeah, a stands for acceleration and s in the displacement and t stands for time. okay, so this is your equations of motion. yeah, next பார்க்க போகிறது என்னென்னா, ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குங்கிறத பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். for freely falling பாடியில் என்னென்ன கேசஸ் நடக்குங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து வெலாசிட்டிஸ். ஓகே, ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டிஸ் அட் ஃபஸ்ட்டு செகண்ட் and third second. ரேஷியோ ஆஃப் கேஸ் நம்பர் 1, ratio of velocities at first second
1 second, 2 second and 3 second. இதுக்கு என்ன ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா it is nothing but 1:2:3. ஸோ எழுதி வச்சுக்கோங்க. It is 1:2:3. ஓகே. and then next வந்து ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி பார்த்தாச்சு. and then next வந்து ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டிக்கு அடுத்து ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்சஸ். ஓகே. ஸோ ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்சஸ் ட்ராவல்ட் அட் 1 second, 2 second, 3 second. ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்சஸ்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணால் போதும். 1 square, 2 square, 3 square which is nothing but 1:4:9 அப்படி. ஓகே. ஸோ இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். This is for distance. This is your second case. Next பார்க்க போகிறது third case. Case number 3. Case number 3னா கேஸ் நம்பர் 3 என்னென்னா டிஸ்டன்சஸ் ட்ராவல்டு இன் 1 second, 2 second, 3 second பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு செகண்ட். என்னென்ன ஃபஸ்ட்டு செகண்ட். ஓகே. ஸோ ஐ எம் ரைட்டிங் இட் ஃப்ரெஷ்ஷாக எழுதியது. ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்சஸ் ட்ராவல்டு இன். ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்சஸ் ட்ராவல்டு இன் ஃபஸ்ட்டு செகண்ட், தேர்டு செகண்ட். ஓகே. see clearly ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. பட் அங்கே செகண்ட் கேஸில் நம்ம என்ன பார்த்தோம்? 1 second, 2 second, 3 second. 1 second, 2 second, 3 second பார்த்தோம். அதனால நம்மளுக்கு 1 square, 2 square, 3 square பார்த்தோம். பட் இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுங்கிற வேர்டை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஐ எம் ரப்பிங் திஸ். அண்ட் இதுக்கு என்ன ஆன்சராக இருக்குன்னு கெஸ் பண்ணுறீங்களா? யா, யூ ஆர் கரெக்ட். இட் இஸ் 1:3:5 அப்படி ஆட் நம்பர் வைஸில் நீங்கள் எழுதணும். ஓகே. தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா டைம்னாலே ரேஷியோ ஆஃப் டைம் அட் எப்போ டைம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் தானே பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இட் வில் பி இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். டைம் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் to travel, ratio of time taken to travel, ratio of time taken to travel என்னது? first meter, second meter, third meter. Ratio of time taken to travel first meter, second meter and third meter என்னன்னா it is nothing but √1 minus √0 is to √2 minus √1 is to √3 minus √2. அதே மாதிரி it will be continuing. இதே உங்களுக்கு fourth மீட்டரும் போட்டாங்கன்னா √4 minus √3. that's it. ஸோ இந்த 3 கேஸில் this is your fourth case. okay. fourth case பார்த்தாச்சு. that's it. and next வந்து if a body A travels with uniform acceleration A1 for time t1 and ஒரு பாடி ட்ராவல் பண்ணுது அண்ட் அதோட ஆக்சலரேஷன் A1 வந்து டைம் t1ல அண்ட் அதே மாதிரி A2 அட் t2 ட்ராவல் பண்ணுதுன்னா அதோட ஆவரேஜ் ஆக்சலரேஷன் என்னென்னா இட் இஸ் A1 t1 ப்ளஸ் A2 t2 டிவைடட் பை A1 plus T1 plus T2. okay. T1 plus T2. okay. that's it. so this is the average acceleration. next நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது, that is graph. okay. graph பார்க்கறதுக்கு முன்னாடி we will see what is relative velocity. பார்த்துட்டு graph பார்ப்போம் because it will be a last portion. so relative velocityனா என்னது? ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள். ஆப்ஜெக்ட் A இருக்குது அண்ட் ஆப்ஜெக்ட் B இருக்குது. ஆப்ஜெக்ட் A வந்து இட் இஸ் ட்ராவலிங் வித் வெலாசிட்டி VA அண்ட் ஆப்ஜெக்ட் B இஸ் ட்ராவலிங் வித் வெலாசிட்டி VB. ஸோ இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகே. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து VABனா என்னதுன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A with respect to B A with respect to B தான் VAB. அப்படின்னா என்னதுன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறது மைனஸ் செகண்ட் VA minus VB. ஓகே. இது VBAனா VBA is nothing but it is இது வந்து VBAனா relative velocity of B with respect to A. so VBA is nothing but VB minus VA. ஓகே. இது எப்போ சேம் டைரக்ஷனில் பாருங்கள். ரெண்டு பாடியுமே இட் இஸ் மூவிங் இன் த சேம் டைரக்ஷன்னா ஜஸ்ட் நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் போதும். 1 with respect to 2 na 1 minus 2, 2 with respect to 1 na 2 minus 1. for example A with respect to B, AB na A minus B, BA na B minus A. உங்களுக்கு கேட்பாங்க relative velocity of A with respect to B, அதே மாதிரி relative velocity of B with respect to A கேட்பாங்க. okay. so this is in same direction. next பார்க்க போகிறது opposite directionல travel ஆகிட்டு இருக்கையில் என்ன கேஸ் நடக்கும்? opposite direction
ஆப்போசிட் டைரக்ஷனில் பாடி ஏ வந்து உங்களுக்கு இப்படி மூவ் ஆகுது அண்ட் சிமிலர்லி பாடி பி உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகல உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஜஸ்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி நீங்கள் எடுக்கிங்கன்னா விஏபி விபிஏ ரெண்டையுமே ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். ஓகே, விஏ ப்ளஸ் விபி விஏ ப்ளஸ் விபி தட்ஸ் இட். ரெண்டுமே ஈக்குவல் தான். இதில் இங்கே நீங்கள் மைனஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் நீங்கள் சப்ராக்ட் பண்ணனா என்ன ஆகும், விஏபிக்கு இட் இஸ் விஏ மைனஸ் பண்ணணும், ஃப்ரம் விபியிலேருந்து மைனஸ் பண்ணணும். இட் இஸ் ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறதுனா விபி, தர்ஃபோர் அது அகெயின் உங்களுக்கு இது விஏ ப்ளஸ் விபி ஆயிரும். அதே மாதிரி விபிஏக்கு பார்த்தீங்கன்னா விபி மைனஸ் விஏ, ஸோ விபி மைனஸ் விஏ விபி மைனஸ் விஏ அகெயின் that is moving, so it is again நீங்கள் இதை ஆட் பண்ணால் போதும். that is விபி ப்ளஸ் விஏ or விஏ ப்ளஸ் விபி if it is moving in the opposite direction. That's it. Okay, so opposite direction na just இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. சேம் relative velocityல ரெண்டு கேஸ் இருக்குது. சேம் டைரக்ஷன் opposite direction. சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம்னா பாருங்கள், ஜஸ்ட்டு ஏ இருக்குது, ஸோ ஏல விஏ அண்ட் பியும் விபி இருக்குது. ஸோ இதில் வந்து விஏபி இஸ் ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி, அதே மாதிரி விபிஏ இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏ. ஓகே, அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஏ வந்து இப்படி ட்ராவல் ஆகுது வித் விஏ அண்ட் பி இஸ் ட்ராவலிங் வித் விபி. ஸோ பி இப்படி ட்ராவல் ஆகுதுன்னா relative velocity of AB and relative velocity of BA is just you can add this VA plus VB. okay, just add பண்ணா போதும். okay, yeah, next அதே இதில் VAB னா என்னதுன்னா relative velocity of A with respect to B and VBA is relative velocity of B with respect to A. That's it. okay, yeah, next நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிராஃப்ஸ். ஓகே, வேரியஸ் கிராஃப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பொசிஷன் டைம் கிராஃப் ஆர் டிஸ்டன்ஸ் டைம், பொசிஷன் டைம் என்னன்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொசிஷன் டைம் கிராஃப்லேயே உங்களுக்கு ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கையில் என்ன ஆகுது, யூனிஃபார்ம் மோஷனில் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெஸ்ட்டு. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கையில் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் உங்கள் பொசிஷன், இதுதான் உங்கள் டைம். ஸோ இட் வில் பி கான்ஸ்டன்ட். பொசிஷன் டைம் கிராஃப் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, யா, அண்ட் அட் யூனிஃபார்ம் செகண்ட் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் மோஷனில் யூனிஃபார்ம் மோஷன் என்ன ஆகுது பாருங்கள், ஜஸ்ட் இட் இஸ் மூவிங் யூனிஃபார்ம்லி. இது உங்களோட பொசிஷன் அண்ட் இது உங்களோட டைம். ஸோ இட் இஸ் மூவிங் யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டு இருக்குது. தட்ஸ் இட். ஓகே, யா, திஸ் இஸ் கிராஃப். அண்ட் கிராஃப் நம்பர் 2 இஸ் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் படி பார்த்தீங்கன்னா பொசிஷன் டைம் கிராஃப் தான் அட் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ஓகே, பொசிஷன் டைம் கிராஃபில் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்னா இட் இஸ் அட் பொசிஷன் இருக்குது, இங்கே பொசிஷன் அண்ட் திஸ் இஸ் யர் டைம். ஸோ ஆக்சிலரேஷன் மட்டும் உங்களுக்கு யூனிஃபார்மாக மூவ் ஆகுது. திஸ் இஸ் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். இதே இது யூனிஃபார்ம் ரீட்டார்டேஷன். ஓகே, யூனிஃபார்ம் ரீட்டார்டேஷன்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ரீட்டார்டேஷன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இதோட இன்வர்ஸ் கிராஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் பொசிஷன் and this is your time, இதோட இன்வர்ஸ் அப்படி இப்படி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அண்ட் யூனிஃபார்ம் ரீட்டார்டேஷன். இது என்ன ரிட்டார்டேஷன், தட்ஸ் இட். ஓகே, யா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃப் எதுக்கெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் மோஷனுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் மோஷனில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to see for uniform motion. யா, யூனிஃபார்ம் மோஷன் படி பார்த்தீங்கன்னா கிராஃப் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் டைம். ஸோ வெலாசிட்டி கிராஃப் இருக்குது அண்ட் டைம் கிராஃப் இருக்குது. ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப் படி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் யூனிஃபார்ம் மோஷன் தான் இந்த இது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அண்ட் யூனிஃபார்ம் ரீட்டார்டேஷன். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் படி பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து டைம் இங்கே இருக்குது அண்ட் உங்களோட வெலாசிட்டி இங்கே இருக்குது. திஸ் இஸ் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ரீட்டார்டேஷன்னா ஜஸ்ட் இன்வர்ஸ் யூனிஃபார்ம்
இங்கே பாருங்கள், ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யூனிஃபார்ம் ஏன் இது ரெண்டையும் பக்கத்தில் வரையுதுன்னா இட் இஸ் ரிலேட்டட், கோரிலேட்டட் ரெண்டுமே. ஆக்சிலரேஷன் ரிட்டார்டேஷன் ஏன்னா ரிட்டார்டேஷன் இஸ் த நெகட்டிவ் ஆஃப் ஆக்சிலரேஷன், ஸோ இட் இஸ் வெல் ரிலேட்டட். ரிட்டார்டேஷன், வெயிட் ஐ வில் ரைட். ஓகே, ரிட்டார்டேஷன். அண்ட் இதோட கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் டைம் இஸ் ஜஸ்ட் இன்வெர்ஸ், ஸோ மேலேருந்து கீழே. தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்த்தாச்சு. தேர்ட் சப்டிவிஷன் இஸ் ரோமன் நம்பர் 3 இஸ் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப். ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப். ஸோ ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் படி உங்களுக்கு ஆக்சிலரேஷனோட டைம் எப்படி இருக்கும்? ஆக்சிலரேஷன் இங்கே இருக்குது அண்ட் டைம் இங்கே இருக்குது. இட் இஸ் யூனிஃபார்ம், ஸோ இப்படி யூனிஃபார்மாக இருக்குது. அதே இது யூனிஃபார்ம் ரீட்டார்டேஷன். யூனிஃபார்ம் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், சப்டிவிஷன் நம்பர் 2, யூனிஃபார்ம் ரீட்டார்டேஷன். ரிட்டார்டேஷன். ஸோ ரிட்டார்டேஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு கீழே போடணும். தட் இஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப்க்கு பொசிஷனுக்கு கீழே போடணும். ஓகே, ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் யூ திஸ் அகெயின். ஸோ திஸ் இஸ் யுவர் டைம் கிராஃப் அண்ட் திஸ் இஸ் யுவர் வெலாசிட்டி கிராஃப். அண்ட் ரிட்டார்டேஷன்னா இட் இஸ் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ கீழே போடணும். ஸோ திஸ் இஸ் யுவர் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் போடுங்க, ரிட்டார்டேஷன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் போடுங்க. அண்ட் இங்கே உங்களோட ஆக்சிலரேஷன் இருக்குது அண்ட் இங்கே உங்களோட டைம் இருக்குது. தட்ஸ் இட். ஓகே, யா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஓகே, இம்பார்ட்டண்ட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கிராஃபில் இருந்து அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் த கிராஃப். ஓகே, அப்சர்வேஷன் கிராஃபில் உள்ள அப்சர்வேஷன்ஸ் படி பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஸ்லோப்னா என்னது? ஸ்லோப் இஸ் y axis minus divided by, that is y axis divided by differentiation of y axis divided by differentiation of x axis. This is your slope, or slope is equal to tan theta. இதான் உங்களோட ஸ்லோப். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் உங்களுக்கு என்னது கொடுக்குதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் என்னது? இட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இஸ் வெலாசிட்டி. ஸோ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கிவ்ஸ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ வெலாசிட்டி பை டைம் என்னது? அதுதான் ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி time graph. Velocity time graph is giving you your acceleration. Okay, so velocity time graph acceleration, because acceleration is equal to velocity divided by time. And third இது வந்து this is all about slope. Next பார்க்க போகிறது area. Okay, so area under velocity time graph. velocity time graph ட்ரா பண்ணல அதில் உள்ள ஏரியா என்னங்கிறத, அதில் உள்ள ஏரியா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இட் வில் பி ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அதே மாதிரி ஏரியா அண்டர் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் என்ன கொடுக்கு? ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் will be giving you what? just guess பண்ணுங்கள். velocity equal to displacement by time, அதனால் அதோட ஏரியா integration will be giving you your displacement. அதே மாதிரி acceleration equal to velocity by time. அப்போ acceleration time graph ஓட ஏரியா என்ன கொடுக்கும்? you are correct, it is your velocity or change in velocity. Okay, change in velocity. That's it. This is all about motion in one dimension. So motion in one dimension chapter நம்மளுக்கு முடிச்சிட்டோம். இதில் என்னென்ன மேஜர் கான்செப்ட் பார்த்தோம்னா ரெஸ்ட்னா என்ன, ரெஸ்ட் மோஷன் அண்ட் அது போக நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்னா இட் இஸ் வெலாசிட்டி, ஸ்பீடு. ஜஸ்ட் ரீகேப் பார்த்துக்கோங்க. அதை வெலாசிட்டினா என்னது, ஸ்பீடுனா என்னது, டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னது, அண்ட் அது போக உங்களுக்கு ஆக்சிலரேஷன்னா வாட் இஸ் ஆக்சிலரேஷன், அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் என்னது, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்னது, கிராஃப்ஸ், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, கிராஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் அப்சர்வேஷன், இது எல்லாமே நம்ம இந்த சாப்டரில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.